உங்களோட ஜாதகத்துல சூரிய உச்சமாவோ சூரியன் நீச்சமாவோ இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா அது என்னென்ன? ரொம்ப நல்ல கேள்வி மேடம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 9 கிரகங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் வந்து தந்தைக்காரகன், சூரியன் வந்து ஆத்மாக்காரகன். ஸோ சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், கௌரவம், அதே மாதிரி மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். நீ சொன்ன உச்சத்துக்கான பலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அரச வாழ்க்கை, அரசனை போல வாழ்வு, ஒரு 100 பேர் அவரை மதிக்கிறாங்க, 300 பேர் அவரை பார்த்து வணங்குறாங்க, மற்றவங்க மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுது அப்படின்னாலே சூரியன் தான். அதனால தான் சொல்லுவாங்க சூரியன் மாதிரி இருக்கணும். எப்படி சூரியன் வந்தோன்னா அந்த இருட்டு விலகி பகல் வருதோ, நம்ம எப்படா விடியும்னு சொல்றோம்ல, நமக்கு வாழ்க்கையில நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு, எப்பதான் எனக்கு விடிவு காலம் வரும், விடிவு காலம் சொல்லுவோம். அந்த விடிவு காலங்கிறது சூரியன் வர்றது தான். ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தை நல்லா இருந்துட்டாருன்னா அவருக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் வெற்றி, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரி சார், இதுக்கு எல்லாமே பாசிட்டிவா சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவான விஷயங்கள், சூரியன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அடிப்படையே அடி வாங்கிடும். ஸோ அது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியன்கிறது தந்தைக்காரகன். ஸோ தந்தை வந்து நல்லபடியா ஒன்று உயிரோடு இருக்க மாட்டாங்க, அப்படியே உயிரோடு இருந்தாலும் தந்தையால பிரயோஜனம் இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ற மாதிரி யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம், எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம். அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு, டெய்லி அம்மா போட்டு அடிக்கிறாரு, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்னா அவங்க ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கிட்ட போயிருப்பார்.